வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்று வறண்ட காற்றின் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையை தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பெரும்பாலும் வறண்ட வானிலையாக தான் நிலவும். அதே நேரத்தில் வலுவான மேற்கத்திய கலக்கம் காரணமாக வட மாநிலங்களில் குறிப்பாக டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேஷ் மற்றும் உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு மற்றும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள், சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். தமிழகத்தில் ஒரு வறண்ட வானிலை காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலும் நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், வால்பாறை ஆகிய பகுதிகளில் சிங்கிள் டிஜிட்லேயும் உறைபனியும் நிலவுவதற்கும், உட்புற மாவட்டங்களில் சில பகுதிகளில் மூடுபனியின் தாக்கம் அதிகம் இருப்பதற்கும், குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 அல்லது 2 டிகிரி வரலையும் குறைந்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்கும். கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் டெல்டா வரை இயல்பிலிருந்து 1 டிகிரி குறைந்து குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கும். பெரும்பாலும் வறண்ட வானிலையே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் அதிக நிகழ்வுகள் பற்றின அப்டேட், வரக்கூடிய நிகழ்வுகள் பற்றின அப்டேட் நாளை வெளியிடப்படும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. பை, see you, have a nice day.